குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். 2022 ஆகஸ்ட் 6ஆம் தேதி நடைபெற்ற குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜெகதீப் தங்கர். அதன் மூலம் அந்த ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் தேதி முதல் நாட்டின் 14வது குடியரசு துணைத் தலைவராக பணியாற்றி வந்த அவர் மருத்துவ காரணங்களால் உடல்நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் அசைக்க முடியாத ஆதரவை வழங்கிய குடியரசுத் தலைவருக்கு நன்றி என தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் மத்திய அமைச்சர்கள் அனைவருக்கும் நன்றி என குறிப்பிட்டுள்ளதோடு பிரதமரின் ஒத்துழைப்பும் ஆதரவும் விலை மதிப்பற்றது எனவும் தன்னுடைய பணிக்காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டதாகவும் கூறியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெற்ற நம்பிக்கை, பாசம், அரவணைப்பு என்றென்றும் தன் நினைவில் இருக்கும் எனவும் இந்த குறிப்பிட்ட காலத்தில் இந்தியாவின் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அதிவேக வளர்ச்சியில் பங்கெடுத்ததை பாக்கியமாகவும் திருப்தியாகவும் கருதுவதாக ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். பாஜகவை சேர்ந்தவர் முதல்வர் ஆகிவிடுவார் என அன்வர் ராஜா கூறியிருப்பது சுத்த பொய் என பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமியே தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர் வேட்பாளர் எனவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் எந்த கட்சியும் உடைக்கல. பாரதிய ஜனதா கட்சியால் எந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பம் வரல. இன்னைக்கு மகாராஷ்டிராவை பொறுத்தவரை ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் உத்தவ் தாக்கரேட்டிலிருந்து பிரிஞ்சு வர்றாங்கன்னா அவர் ஒரு காரணத்திற்காக பிரிஞ்சு வந்திருக்கிறாங்க. அது நாங்கள் அதுக்கு பொறுப்பு கிடையாது. இன்னைக்கு பீகார்ல எங்களை விட குறைந்தபட்ச எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஜனதாதள் இன்னைக்கு அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. எங்களை விட குறைந்த எம்எல்ஏக்கள், அவங்களோட நாங்க எம்எல்ஏக்கள் அதிகமா இருக்கோம். இதை அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவர்கள் சென்னையில் இந்த கூட்டணி அறிவிக்கும் பொழுது அதிகாரப்பூர்வமாக தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் தற்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதை பல இடத்திலையும் சொல்லிட்டு வர்றாங்க. இதுல எந்த குழப்பமும் இல்லை. அது அன்வர் ராஜா அவர்கள் சொல்வது பச்சை பொய். அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த பிறகு அது எப்படி பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளும்? அது எப்படி அமித்ஷாஜி அவர்கள் முடிவை மாத்திக்குவாங்க? அதனால் இது சுத்த பொய். உறவினர்கள் வீட்டில் ரெய்டு நடந்ததால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக அமைச்சர் KN நேரு கூறியிருந்த நிலையில் அவரது வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு பதில் என்னவென எடப்பாடி பழனிசாமி வினவியுள்ளார். மன்னார்குடியில் பேசிய அவர் வலுக்கட்டாயமாக திமுக உறுப்பினர் சேர்க்கை நடைபெறுவதாகவும் தெரிவித்தார். நேரு சொல்றார், எடப்பாடி பழனிசாமி அப்படி உறவினர் வீட்டில் ரெய்டு, அதனால போய் கூட்டணி வச்சுட்டாருன்னு. நேரு அவர்களே, அண்மையில் ஒரு 2 மாசத்துக்கு முந்தி உங்க வீட்டில், உங்க மகன் வீட்டில் வருமான வரித்துறை அமலாக்கத்துறை ரெய்டு நடந்தது. உங்களுடைய தம்பி வீட்டில் ரெய்டு நடந்தது. அதுக்கு என்ன பதில்? கொள்ளையடித்த பணத்தை இன்றைக்கு அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பதற்காக ரெய்டு நடந்தது. எனக்கெல்லாம் மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஓடிபி அதுல அவங்க ஓடிபி வந்துட்டு தான் கேட்கறாங்க. அவங்க தெரியாதே உறுப்பினர் சேர்க்கிறாங்க. இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அதுக்கு தடையான கொடுத்திருக்குது. மதுரை உயர்நீதிமன்றத்தில் தடையான கொடுத்திருக்குது. மக்களை ஏமாற்றி அவர்கள் உறுப்பினரை சேர்த்து அவளை வலுக்கட்டாயமாக உறுப்பினர் சேர்க்கின்ற நிலை இன்றைக்கு திமுக வந்திருக்குது. சில இடத்துல 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்கிட்ட போய் நீங்க 100 நாள் வேலை திட்டத்தில் தொடர்ந்து அந்த பணியில் இருக்க வேணும்னா அந்த திமுக உறுப்பினர்கள் சேர வேண்டும். அதே மாதிரி முதியோர் தைத்தகர் அப்படி அவகிட்ட போய் நீங்க தொடர்ந்து உறுப்பினர் இருக்கும்னா வயசானவங்கிட்ட போய் அவகிட்டையும் உறுப்பினர் சேர்த்திருக்கிறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கும் கூட்டணியை சட்டப்பேரவை தேர்தலில் வெல்லும் என்று கூறியுள்ள அக்கட்சியின் தலைவர் ஜான் பாண்டியன் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைந்தால் நல்லது என்றும் தெரிவித்துள்ளார். இந்திய சூழ்நிலையை பொறுத்த மட்டும் அந்த காலகட்டத்தில் தான் கூட்டணியை பத்தி நிர்ணயம் பண்ணுவோம். அது செயற்குழு பொதுக்குழு கூட்டி யாரோடு இணைய வேண்டும், யாரோடு நாம் பயணிக்க வேண்டிய என்ற நிலையை அந்த தேர்தல் காலகட்டத்தில் தான் முடிவு சொல்லுவோம். அதோடு மட்டும் இல்ல, நாங்கள் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில கூட்டணி வைக்கிறோம் அந்த அணி ஜெயிக்கும், வெற்றி பெறும். எல்லாருடைய அரசியல் கட்சிகளும் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்பது இன்றைக்கு நேற்று சொல்வதல்ல. இது பல ஆண்டுகளாகவே பல கூட்டணி தேவையெல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் திராவிட கட்சிகள் எப்பொழுதுமே தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் கூட்டணி வைத்தது இதுவரைக்கும் சரித்திரமும் கிடையாது. கூட்டணி வைத்தால் நல்லது, எல்லாரும் விரும்புகிறோம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் நிவாரண நிதியையும் அறிவித்துள்ளார்.
சிவகாசி அருகே உள்ள ஆண்டியபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது பான்சி ரக பட்டாசு தயாரிக்கும் ஒரு அறையில் மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக திடீரென்று வெடி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலும் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் பட்டாசு ஆலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து பட்டாசு ஆலையின் உரிமையாளர் சீனிவாசன், போர்மேன், மேலாளர் ஆகியோர் காவல்துறையினரால் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த தொழிற்சாலை உரிமத்தை விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளார். இதனிடையே பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். தொல்லியல் ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் பணியிட மாற்றம் நிர்வாகம் சார்ந்தது என மத்திய கலாச்சார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக MP தமிழச்சி தங்கபாண்டியன் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு பணி ஒதுக்கீடு செய்வது நிர்வாகம் சார்ந்தது என கூறியுள்ளார். கீழடி ஆய்வறிக்கையின் மீது மத்திய தொல்லியல் துறையின் கீழ் உள்ள பல்வேறு நிபுணர்களின் கருத்துக்கள் பெறப்பட்டு சில திருத்தங்கள் செய்ய வேண்டும் என கூறியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கீழடி ஆய்வறிக்கை மத்திய அரசால் நிராகரிக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஏர் இந்தியா விமான விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் பேசிய அவர், விமான விபத்து விசாரணை பணியகம் நியாயமான அமைப்பு என தெரிவித்துள்ள அவர், விமானத்தின் கருப்பு பட்டியில் இருந்த தரவுகளை அந்த பணியகம் வெற்றிகரமாக மீட்டெடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். விரிவான மற்றும் நியாயமான முறையில் விசாரணை நடத்தப்படுவதாக தெரிவித்த ராம்மோகன் நாயுடு, இறுதியான விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகு விபத்துக்கான உண்மையான காரணம் என்ன என்பது தெரியவரும் என்று தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் எதிர்க்கட்சிகளுக்கு இந்திய வாக்காளர்களை விட வெளிநாட்டினர் மீதுதான் அக்கறை இருப்பதாக மத்திய அமைச்சர் கிரிராஜ் சிங் விமர்சித்துள்ளார். நாடாளுமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் தனது கடமையை செய்வது பிறருக்கு பிடிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். அரசமைப்பின் கீழ் தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை மேற்கொள்வதாக குறிப்பிட்ட அவர், அரசமைப்பு புரிதல் இல்லாததால் இதை எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்பதாக விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் மேம்பாலத்திலிருந்து ஆற்றில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். உத்தரகன்னடா மாவட்டத்தில் உள்ள ஆகாசூர் கிராமத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்ததாக கூறப்படுகிறது. பள்ளத்தில் இறங்காமல் இருக்க பேருந்தை ஓட்டுநர் இயக்கிய போது கட்டுப்பாட்டை இழந்து மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்துள்ளது. இதில் பயணி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 21 பேர் காயங்களோடு மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் 36வது தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவத்சவா பதவியேற்றுக் கொண்டார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த 1964ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் பிறந்த ஸ்ரீவத்சவா 2009இல் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள அவர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தோடு பணி ஓய்வு பெறுகிறார். வங்கதேசத்தில் பள்ளி கட்டிடத்தின் மீது பயிற்சி விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 19ஆக அதிகரித்துள்ளது. உத்தரா பகுதியில் சென்று கொண்டிருந்த வங்கதேச விமானப்படைக்கு சொந்தமான பயிற்சி விமானம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து அங்குள்ள பள்ளி கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளானது. விமானம் கீழே விழுந்ததில் தீப்பிடித்து எரிந்தது. இதனையடுத்து அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இதற்கிடையே தகவல் அறிந்த மீட்புப் படை வீரர்கள் விரைந்து சென்று படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஏற்கனவே 16 பேர் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 19ஆக உயர்ந்துள்ளது. பாஜகவை எதிர்மறை சக்தி என அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்வர் ராஜா கூறியிருந்த நிலையில் பிரதமர் மோடியால் அனைவருக்கும் நன்மையே கிடைக்கும் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். 10 மாவட்டங்களைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகளோடு நெல்லையில் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் பேட்டியளித்த அவர், விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை பிரதமர் மோடி வரும் 26ஆம் தேதி திறந்து வைக்க உள்ளதாக கூறினார். பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி தவேகவுடன் இணையும் என தரமான அரசியல் விமர்சகர்கள் கூற மாட்டார்கள் எனவும் சாடினார். அன்வராஜா அவர்கள் ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அம்மா இருக்கும்போது கூட்டணி வைக்கும்போது அந்த கூட்டணியில் அங்க வைத்தவர்.
இன்றைக்கு அவருடைய பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது. வாழும் ராஜேந்திர சோழனாக நமது பாரத நரேந்திர மோடி அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவரால் எல்லோருக்கும் நன்மையும் நல்லதும் நடக்குமே தவிர ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்கும் நாம் அதில் பதில் சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. முதல்வர் மு.க. ஸ்டாலின் திருப்பூர் மாவட்டத்தில் பங்கேற்க இருந்த நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. திருப்பூர் மாவட்டத்தில் 22, 23ஆம் தேதிகளில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதல்வர் கலந்து கொள்ள இருந்தார். ஆனால் உடல்நலக்குறைவு காரணமாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் திருப்பூர் மாவட்ட நிகழ்ச்சிகள் அனைத்தும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. இதனை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி தொடரப்பட்ட வழக்கை ஜூலை 28ஆம் தேதிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. வழக்கை காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி பகுஜன் சமாஜ் கட்சி மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான ஹீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் மனு தாக்கல் செய்திருந்தார். இதன் விசாரணை வந்தபோது காவல்துறை தரப்பில் பதில் மனு நேரடியாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதை ஏற்க மறுத்த நீதிபதி வேல்முருகன் பதில் மனுவை பதிவாளரிடம் தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டார். பதில் மனுவை மனுதாரர் தரப்புக்கும் வழங்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 28ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் மலையோர கிராமத்தில் வீடு வீடாக சென்று உணவு மற்றும் பணம் கேட்ட மர்ம நபர்கள் நக்சலைட் தீவிரவாதிகளா அல்லது பணம் பறிக்கும் கும்பலா என தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. தமிழக கேரள எல்லையான பத்துகானை பகுதியில் உள்ள மலையோர கிராமத்தில் இளைஞர்கள் 3 பேர் வீடு வீடாக சென்று உணவு மற்றும் பணம் கேட்டுள்ளனர். இவர்கள் பேசிய மொழி புரியாததால் நக்சலைட் தீவிரவாதிகளாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்பட்ட கிராம மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து துப்பாக்கி ஏந்திய தனிப்பிரிவு போலீசார் தேடுதல் வேட்டையில் இறங்கிய நிலையில் 3 இளைஞர்களும் பத்துகானையிலிருந்து மார்த்தாண்டத்திற்கு அரசு பேருந்தில் பயணித்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அவர்கள் கர்நாடகாவிலிருந்து வந்து தங்கி வீடு வீடாக சென்று பொய்யான காரணங்களை கூறி பணம் பறிக்கும் கும்பலாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுந்துள்ள நிலையில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார் என எதிர்பார்ப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி தெரிவித்துள்ளார். பாமகவின் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டுக்கான பந்தல்கால் நடும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெற்றது. வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி, பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி.கே. மணி, நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். இந்த மாநாட்டுக்கு எங்க சென்னை மருத்துவர் அன்புமணி வருவார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பில் தமிழ்நாடு அணி 3ஆம் இடம் பிடித்து அசத்தியிருக்கிறது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் தேசிய கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப் மூத்தோர் மற்றும் மாஸ்டர் பிரிவு போட்டிகள் நடைபெற்றன. இதில் தமிழ்நாடு அணி 12 தங்கம், 14 வெள்ளி, 15 வெண்கலம் என 41 பதக்கங்களை வென்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் பட்டியலில் 3வது இடம் பெற்றது. தமிழ்நாட்டிற்கான தங்கம் வென்ற 12 வீரர்களும் உலக கிக் பாக்ஸிங் சாம்பியன்ஷிப்பிற்கு தேர்வாகி இருக்கின்றனர். தனது நண்பர் விஜயகாந்த் மறைந்ததிலிருந்து தனது உடல்நலன் பாதிக்கப்பட்டு விட்டதாக நடிகர் தியாகு கண்ணீர் மல்க தெரிவித்தார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் நினைவு நாளை முன்னிட்டு அடையாறில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் நடிகர் தியாகு மரியாதை செலுத்தினார். அப்போது அவர் நடிகர் விவேக் மறைந்ததிலிருந்து தனக்கு பயம் வர தொடங்கிவிட்டதாகவும் கூறினார். என்னுடைய உடல்நிலை நான் என்னத்த சொல்றது, நல்லா தான் இருக்கேன். பட்டு என் நண்பன் விஜயகாந்த் போனதிலிருந்து என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அவன் போனதுலேருந்து போயிடுச்சு உடம்பு. கொரோனா படாத பாடு படுத்திடுச்சு எல்லாரையும். அது மாதிரி விவேக்கு போயிட்டான். அதில் எனக்கு ரொம்ப எல்லாமே அதுலேருந்து எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சேன். என் பொண்ணு டாக்டராக இருக்கிறனால தப்பிச்சேன். அதை ஊனக்கூடாதுன்னு இருக்கானுங்க. அதனால ஜாக்கிரதையாக பார்த்து நடந்து போங்கன்னு. அதிலேருந்து நான் கேர்ஃபுல்லாக இருக்கிறேன். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம். வேலூர் குடியாத்தம் அருகே கந்துவட்டி கொடுமையால் கூலி தொழிலாளி உயிரை மாய்த்து கொண்ட துயரம் நடந்திருக்கிறது. சரக்குப்பம் காசிமாலா பகுதியைச் சேர்ந்தவர் நசருல்லா
36 வயதான இவர் மரக்கடையில் கூலி வேலை செய்து வந்துள்ளார். குடும்ப தேவைக்காக செப்பேடு பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் மற்றும் அஜிம் என்பவரிடம் நசருல்லா கடன் பெற்றதாகவும் வாரந்தோறும் கந்துவட்டி கட்ட முடியாமல் மன உளைச்சலில் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செட்டிக்குப்பம் ஏரி பகுதிக்கு சென்ற நசருல்லா தனது தற்கொலைக்கு காரணம் 2 பேர்தான் என்றும் அவர்களுக்கு வட்டி கட்ட முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும் கூறி வீடியோ வெளியிட்டு ஏரியில் உள்ள மரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். ரஷ்யாவில் இருக்கும் தனது மகனை மீட்டுத்தர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் குடும்பத்தினர் கண்ணீருடன் மனு அளித்துள்ளனர். ரஷ்யாவில் மருத்துவம் படிக்கச் சென்ற தனது மகன் கிஷோரை ரஷ்ய காவல்துறையினர் கைது செய்து வைத்துள்ளதாகவும் யுக்ரைன் போருக்கு அனுப்பிவிட்டதாகவும் அதிர்ச்சியான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். தன்னை காப்பாற்ற வேண்டும் என மகன் அனுப்பிய ஆடியோவுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த குடும்பத்தினர் உடனடியாக மகனை மீட்டு இந்தியா கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை வைத்தனர். உக்ரைன் போருக்கு அனுப்புறதுக்கு என்ன ஏற்பாடு பண்றாங்கப்பா, இதே மாதிரி ஏதோ சதி நடக்குதுப்பான்னு சொல்லும் போது நாங்க போய் எம்பசிக்கு பேசும்போது அவங்க எம்பசி என்ன சொல்லிட்டாங்க, எங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க இட்டுட்டு எல்லாம் போக மாட்டாங்க, பயப்படாதீங்க எங்களை ரொம்ப அப்படியே எங்களை இதே மாதிரி இது பண்ணிட்டாங்க சார். திடீர்னு ஒரு நாள் எங்களுக்கு போன் பட்டி அவசரமா பரபரன்னு என்ன உக்ரைன் வாருக்கு அனுப்பிச்சிட்டாங்கப்பா, என்னை காப்பாத்துங்கப்பா, என்ன உயிரோட போய் உக்ரைன்ல போய் கொண்டுடுவாங்கப்பா சொல்லி எங்க பையன் ஒரு ஆடி அனுப்பிச்சா சார். அதுக்கப்புறம் 15 நாளா எங்க பையன் இருக்கானா இல்லையா, எங்களுக்கு உயிரோட இருக்கானா இல்லையான்னு தெரியல சார். திமுகவின் ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தில் பொதுமக்களின் ஆதார் எண் மற்றும் OTP தகவல்களை சேகரிப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு இடைக்கால தடை விதித்துள்ளது. அரசியல் பிரச்சாரத்துக்காக திமுகவினர் பொதுமக்களிடமிருந்து ஆதார் விவரங்களை சேகரிப்பது சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரி ராஜ்குமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் OTP எதற்காக கேட்கிறார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு திமுக சார்பில் உறுப்பினர் சேர்க்கைக்காக இந்த பிரச்சாரம் செய்யப்படுவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் பதிலளித்தார். அப்போது நீங்கள் அரசு வழக்கறிஞரா அல்லது திமுக வழக்கறிஞரா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். தொடர்ந்து தனிநபர் தகவல் பாதுகாப்பு குறித்து மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இந்திய தேர்தல் ஆணையத்தையும் தாமாக முன்வந்து வழக்கில் சேர்த்துள்ள நீதிபதிகள் வழக்கு விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் விரைவாக விசாரித்து முடிவெடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை நடத்தி முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்க வேலையில்லை என்றும் விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சனை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும் பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வேலைப்பளு அதிகமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கர்நாடகாவில் ஆளும் காங்கிரசோடு பேசி தண்ணீர் பிரச்சினைக்கு தீர்வு காணாதது ஏன் என்று திமுகவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார சுற்றுப்பயணத்தின் கீழ் பல்வேறு மாவட்டங்களுக்கு பழனிசாமி பயணம் மேற்கொண்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக திருவாரூரில் பயணம் மேற்கொண்டு வரும் அவர் தனியார் ஹோட்டல் ஒன்றில் விவசாய சங்க பிரதிநிதிகள் 50க்கும் மேற்பட்டோரை சந்தித்து பேசினார். விவசாயிகளின் கோரிக்கைகளை கேட்டறிந்த பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். இந்தியா கூட்டணியில் அங்க வைக்கிறாங்க. பிரதான பிரச்சனையே நமக்கு காவிரி நதி பிரச்சனை. ஏன் இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அவரோட பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம். அங்கே மேகாவது கட்டத்துக்கு பதிலாக ராசிமல்ல கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம். ஆனால் அவர்களுக்கு அதில் எந்த ஒரு அக்கறையும் இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் 3 நாட்கள் ஓய்வெடுக்க மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். முதல்வரின் உடல்நலம் குறித்து சென்னை அப்போலோ மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதல்வர் லேசான தலை சுற்றல் தொடர்பான அறிகுறிகளுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல்வர் 3 நாட்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தியுள்ள மருத்துவர்கள் அவருக்கு வேறு சில பரிசோதனைகளையும் பரிந்துரைத்துள்ளனர். டிஸ்சார்ஜ் ஆகும் வரை மருத்துவமனையில் இருந்தே தனது அலுவல் பணியை முதல்வர் மேற்கொள்வார் என்று கூறப்படுகிறது. இதனிடையே முதல்வர் மு.க.ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உள்ளிட்டோர் நலம் விசாரித்தனர்.
முதல்வர் ஸ்டாலின் நலமுடன் இருப்பதாகவும் 2 நாட்கள் அவரை மருத்துவர்கள் ஓய்வெடுக்க அறிவுறுத்தி இருப்பதாகவும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். 2-3 மாதங்களாக தொடர்ச்சியா பயணங்கள் இந்த ரோட் ஷோ எல்லாம் பண்ணதுனால கொஞ்சம் அந்த கிரீனஸ் இருந்தது. மருத்துவர்கள் சிறப்பாக பார்த்துட்டு இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியலன்னு அவங்களுக்கு கொஞ்சம் மனசுல இருந்துச்சு. பட் லைவ்ல ஃபுல் நிகழ்ச்சி பார்த்துட்டு பெண்ட பேசினாங்க. ஒரு 2 நாட்கள் மருத்துவர்கள் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க. அதனால் விரைவில் பூர்ண குணமடைஞ்சு வீட்டுக்கு வந்துடுவாங்க. நன்றி. அது நான் 2 நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்க சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ். நாளைக்கு சில டெஸ்ட்கள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு. நல்லா இருக்காங்க. முதல்வர் ஸ்டாலின் பூரண குணமடைய பிரார்த்தனை செய்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மன்னார்குடியில் பேசிய அவர், முதல்வர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்டு தொண்டர்கள் சார்பாகவும் பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். அது மட்டும் இல்ல, இன்றைய தினம் நான் வரும்போது எனக்கு கிடைத்த செய்தி, திமுக தலைவர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் திடீரென்று உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் பூரண குணமடைய வேண்டும் என்று என் சார்பாக உங்கள் சார்பாக பிரார்த்தனை செய்கின்றேன். 3 மொழி கொள்கைக்கு எதிராக மகாராஷ்டிராவில் நடைபெறும் போராட்டங்கள் தமிழகத்தை நினைவுபடுத்துவதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். அரசியல் லாபத்தை விட தாய்மொழி முக்கியம் என்பதை காட்டும் விதமாக போராட்டங்கள் அமைந்துள்ளதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஹிந்தி பேசாத மாநிலங்களில் 3வது மொழியாக ஹிந்தி திணிக்கப்படுமோ என்ற பயமே போராட்டங்களுக்கு வழிவகுத்திருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் பள்ளிகள் திறக்கப்பட்ட போது இந்த போராட்டம் மேலும் வலுத்தது. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கொண்ட மராத்திய மொழி பள்ளிகளில் ஹிந்தியை கட்டாயமாக்கும் அறிவிப்பை வெளியிட்ட போது இந்த போராட்டம் மேலும் வலுத்தது. மாநில மொழியின் அடையாளத்தை பாதிக்குமோ என்ற சந்தேகமே தமிழகத்தில் போராட்டத்திற்கு வழிவகுத்ததாகவும் அதுவே மகாராஷ்டிராவில் எதிரொலிப்பதாகவும் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் வந்துள்ள கட்டுரை சுட்டிக்காட்டுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். அவர்களின் குடும்பத்தாருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் நிவாரண நிதியையும் அறிவித்துள்ளார். சிவகாசி அருகே உள்ள ஆண்டியபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் பட்டாசு ஆலையில் வழக்கம் போல தொழிலாளர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்தனர். அப்போது ஃபேன்சி ரக பட்டாசு தயாராகும் ஒரு அறையில் மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக திடீரென்று வெடி விபத்து ஏற்பட்டது. விபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் முற்றிலும் சேதமடைந்தன. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புக் குழுவினர் விபத்தில் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இந்நிலையில் பட்டாசு ஆலை விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து பட்டாசு ஆலையின் உரிமையாளர் சீனிவாசன், போர்மேன், மேலாளர் ஆகியோரின் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. விபத்து நடந்த தொழிற்சாலை உரிமத்தை விருதுநகர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜேந்திரன் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளார். இதனிடையே பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் குடும்பத்தாருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவிட்டுள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் துணைவியார் துர்கா ஸ்டாலின் எழுதிய அவரும் நானும் புத்தகத்தின் 2ஆம் பாகம் வெளியிடப்பட்டது. சென்னையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர் சிவசங்கரி புத்தகத்தை வெளியிட முதல் பிரதியை டபே குழும நிர்வாக இயக்குநர் மல்லிகா சீனிவாசன் பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய துர்கா ஸ்டாலின் முதல்வரால் நிகழ்ச்சிக்கு வர இயலாவிட்டாலும் அவரது மனம் இங்கேதான் இருக்கும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியினை முதல்வர் நேரலையில் கண்டு ரசித்தார். நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், தமிழக அமைச்சர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான்.
அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் உறுதியளித்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணைக்கு காலவரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான மனுக்கள் மீது விசாரணை நடத்தி முடிக்க காலக்கெடு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் விரைவாக விசாரித்து முடிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. ஆரம்பகட்ட விசாரணை முடிக்கப்பட்ட பின்பு இந்த பிரச்சினை குறித்து உரிய முடிவெடுக்கப்படும் என்றும் பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வேலைப்பளு அதிகமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 36வது தலைமை நீதிபதியாக MM ஸ்ரீவத்சவா பதவியேற்றுக் கொண்டார். கிண்டி ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அவருக்கு ஆளுநர் RN ரவி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். கடந்த 1964ஆம் ஆண்டு சத்தீஸ்கர் மாநிலம் பிலாஸ்பூரில் பிறந்த ஸ்ரீவத்சவா 2009இல் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். 2021ஆம் ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்துக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டு கடந்த ஆண்டு ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தற்போது சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவியேற்றுள்ள அவர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தோடு பணி ஓய்வு பெறுகிறார். பாலியல் துன்புறுத்தலை தடுக்க சிறப்பு சட்டம் இயற்ற முடிவு செய்யப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கில் ஜாமீன் கோரி உடற்கல்வி ஆசிரியர் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் மாணவிகள் விளையாட்டு வீராங்கனைகளை பாதுகாத்தல், பாலியல் துன்புறுத்தலை தடுத்தல், பாலியல் குற்றங்கள் மீது எடுக்கப்பட வேண்டிய தண்டனைகள், நடவடிக்கைகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய சிறப்பு சட்டத்தை ஏற்ற முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சட்டம் வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே தாக்கல் செய்யப்படும் என்றும் கூறப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதி ராமகிருஷ்ணன் பெண்கள் நலன் கருதி இதுபோன்ற சட்டம் கொண்டுவர முயற்சித்த அரசுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக குறிப்பிட்டார். சட்டம் இயற்றப்பட்டது குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 31ஆம் தேதியோடு முடிவடைகிறது. இதனையடுத்து தமிழகத்தின் அடுத்த டிஜிபியை தேர்வு செய்யும் பணி தீவிரமடைந்துள்ளது. தமிழக அரசு டிஜிபி அந்தஸ்தில் உள்ள 8 அதிகாரிகள் கொண்ட பட்டியலை மத்திய அரசின் பணியாளர் தேர்வாணையத்திற்கு அனுப்பியுள்ளது. இதில் சீமா அகர்வால், ராஜீவ்குமார், சந்தீப் ராய் ரத்தோர், அபய்குமார் சிங், வன்னிய பெருமாள் உள்ளிட்டோரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த பட்டியலில் இருந்து 3 பேரை மத்திய அரசு தேர்வு செய்து தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைக்கும். அந்த 3 பேரில் ஒருவரை தமிழக அரசு அடுத்த டிஜிபியாக நியமிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் தொடர்பாக அன்புமணி ராமதாஸ் தலைமையில் விழுப்புரத்தில் நடைபெற்ற பாமக ஆர்ப்பாட்டத்தின் போது திமுக பேனரை கிழித்த மற்றும் அரசு பேருந்து மீது ஏறி நடனமாடிய 75 பேரின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியது, பொதுமக்களை அச்சுறுத்தியது உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன. பூம்புகாரில் ஆகஸ்ட் 10 நடைபெறவுள்ள வன்னியர் சங்க மகளிர் பெருவிழா மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வார் என்று எதிர்பார்ப்பதாக பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி தெரிவித்துள்ளார். பாமகவின் வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டுக்கான பந்தல்கால் நடும் விழா மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் நடைபெற்றது. வன்னியர் சங்க மாநில தலைவர் பூதா அருள்மொழி, பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி கே மணி, நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் அன்புமணி கலந்து கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். இந்த மாநாட்டுக்கு எங்க சென்னை மருத்துவர் அன்புமணி வருவார் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கட்டாயம் வரக்கூடிய சூழல் வாய்ப்பும் உருவாகி இருக்கிறது. நாங்கள் நம்பிக்கையோடு எதிர்பார்க்கிறோம். சென்னை மெரினா கடற்கரை தூய்மை பணியில் தினமும் 100 பேர் ஈடுபடுவார்கள் என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. உழைப்பாளர் சிலை முதல் கலங்கரை விளக்கம் வரை உள்ள 2.4 கிலோமீட்டரில் காலையில் 70 பணியாளர்களும் மதியம் முதல் 30 பணியாளர்களும் தொடர்ந்து தூய்மை பணியில் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல கடற்கரை மணல் பரப்பை தூய்மைப்படுத்தும் பணியில் டிராக்டர்களும் தொடர்ந்து ஈடுபடும் என்று கூறப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை தூய்மை பணி தனியாருக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மழையின் காரணமாக குற்றாலம் பிரதான அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருவதால் குற்றாலம் பிரதான அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்தனர்.
கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்தில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மனுக்களை கணினியில் பதிவு செய்ய முடியாததால் மக்கள் கடும் அவதியடைந்தனர். பொதுமக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தையொட்டி கள்ளக்குறிச்சி ஆட்சியர் அலுவலகத்துக்கு ஏராளமானோர் மனுக்களோடு வந்திருந்தனர். அப்போது இணைய வசதி செயல்படாததால் கணினியில் மனுக்களை பதிவு செய்து அதை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கூறியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் புகார் தெரிவித்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சேலம் நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடி செயல்பாட்டுக்கு வந்த நிலையில் உழவு வாகனங்களுக்கு விலக்களிக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது. சேலம் அயோத்தியாபட்டினம் முதல் வாணியம்பாடி வரை 4 வழிச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது. இதில் ஏ பள்ளிப்பட்டி மஞ்சவாடி சாலை பணி முடிவடைந்ததை அடுத்து H புதுப்பட்டி அருகே சுங்கச்சாவடியில் வாகனங்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. அப்போது விவசாயிகளின் வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் விலக்களிக்க சுங்கச்சாவடி அலுவலர்களிடம் விவசாயிகள் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே தனியார் பொறியியல் கல்லூரி பகுதியில் உள்ள மாதா கோவில் கெபியில் பணம் திருட வந்த 3 இளைஞர்கள் சிறிதும் அச்சமின்றி சிசிடிவி கேமரா முன்பே நின்று நடனமாடினர். அதிகாலை 4 மணியளவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது. இளைஞர்கள் சர்வசாதாரணமாக பணத்தை திருடிச் சென்ற நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னை சைதாப்பேட்டை ஆடுதுட்டி பகுதியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து வருவதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையையும் போக்குவரத்து நெரிசலையும் பிரிக்கவே முடியாது என்ற நிலை உருவாகிவிட்டதாக சொல்லலாம். போக்குவரத்து நெருக்கடியை குறைக்க பல இடங்களில் மேம்பாலங்கள் கட்டப்பட்டிருந்தாலும் லேசாக மழை பெய்தால் கூட முக்கிய சாலைகளில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படுகிறது. இந்நிலையில் சைதாப்பேட்டை ஆடுதுட்டி பாலம் 5 விளக்கு பகுதியில் தினமும் காலை கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக வாகன ஓட்டிகள் புகார் தெரிவிக்கின்றனர். கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு செல்லும் இந்த சாலையில் போக்குவரத்து நெரிசல் தொடர்கதையாகி வருவதாகவும் இதனால் உரிய இடங்களுக்கு குறித்த நேரத்தில் செல்ல முடிவதில்லை என்றும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவிக்கிறார்கள். மதுரை மீனாட்சி மகளிர் கல்லூரி வளாகத்தில் வெறிநாய் தாக்கியதில் 5 மாணவிகள் காயமடைந்தனர். தகவல் அறிந்த கல்லூரி நிர்வாகம் உடனடியாக மாணவிகளுக்கு முதலுதவி அளித்து அவர்களை மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு சேர்த்துள்ளது. இதனிடையே மாநகராட்சி ஊழியர்கள் மாணவிகளை கடித்த நாய் உட்பட சில நாய்களை பிடித்து அப்புறப்படுத்தினர். கல்லூரி வளாகத்திலிருந்து நாய்களை அப்புறப்படுத்தும் பணிகள் நடைபெறுவதாகவும் மாணவிகள் பெற்றோர் அச்சப்பட வேண்டாம் எனவும் அக்கல்லூரியின் முதல்வர் கேட்டுக்கொண்டார். ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஃபோன் பண்ணி கார்பரேஷன்லேருந்து கூப்பிட்டு நாய்களை பிடிச்சிட்டு போக சொல்கிறோம். ஆனால் அந்த கருத்தடை பண்ணிவிட்டு நாய் எங்கே பிடிச்சாங்களோ அங்கேயே விடுறதுனால தான் இந்த பிரச்சனைகள் வருது. மொத்தமாக எங்களோட கல்லூரி நாய்களற்ற ஒரு வளாகமாக நாய்கள் பாதுகாப்பு பிளேஸுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மாணவியருக்கும் ஆசிரியர்களுக்கும் இது ஒரு அச்சுறுத்தலாக இல்லாமல் இருக்கும். ஆசிரியர்களுமே எல்லாருமே, அதாவது ஒவ்வொரு டைமும் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸை இது பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்ஸை சாப்பாடு போடாதீங்கன்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. சாப்பாடு இருக்கிறதுனால நாய் அந்த இடத்த விட்டு போக மாட்டேங்குது. கல்லூரி மாணவர்கள் அட்டகாசம் செய்வதால் அரசு பேருந்தை பாதியிலேயே ஓட்டுநர் நிறுத்திய சம்பவம் திருவண்ணாமலையில் நடந்துள்ளது. கண்ணமங்கலம் வழியாக வேலூர் சென்ற அரசு பேருந்தில் படியில் தொங்கியபடியே மாணவர்கள் பயணித்துள்ளனர். அதனை நடத்துனர் கண்டித்ததால் மாணவர்கள் ரகளையில் ஈடுபட்டுள்ளனர். அதனால் அதிருப்தியடைந்த ஓட்டுநர் பேருந்தை தொடர்ந்து இயக்காமல் பாதி வழியிலேயே நிறுத்திவிட்டார். அதனால் பொதுமக்கள் பாதிப்புக்கு உள்ளாகினர். தென்காசி அருகே உள்ள சீவநல்லூர் பகுதியில் விஷவண்டு கடித்ததில் தம்பதி உயிரிழந்துள்ளனர். சீவநல்லூர் பகுதியில் கோவிலில் அன்னதானம் உண்பதற்காக பக்தர்கள் சென்றிருக்கின்றனர். அப்போது அங்குள்ள தென்னை மரத்தில் இருந்த கடந்தை குளவி கூடு கலைந்து அதிலிருந்து வெளிவந்த விஷவண்டுகள் 5 பேரை கடித்திருக்கின்றன. வலி தாங்க முடியாமல் தவித்தவர்களை அருகில் இருந்தவர்கள் மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கின்றனர். இதில் சிகிச்சை பலனின்றி லட்சுமணன் மகராசி தம்பதி உயிரிழந்த நிலையில் 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருநெல்வேலி மாவட்டம் காரையார் சொரிமுத்தையனார் கோவிலில் பட்டவராயன் சுவாமிக்கு காலணிகள் காணிக்கையாக செலுத்தப்படுகின்றது. பழங்கால கிராமப்புற பக்தி மரபுகளை பிரதிபலிக்கும் வகையில் பட்டவராயனின் வீரம் மற்றும் தியாகத்தை போற்றும் விதமாக விரதமிருந்து நடைபயணமாக வரும் பக்தர்கள் புதிய காலணிகளை காணிக்கையாக செலுத்தி வழிபட்டனர். காடுகளை காத்து வருவதாக நம்பப்படும் பட்டவராயன் சுவாமி காலனியின்றி காடுகளை சுற்றி வருவதாக மக்கள் கருதுகின்றனர். எனவே காலனியை மக்கள் காணிக்கையாக்குவதை பின்பற்றுவதாக கூறப்படுகிறது.
13 வயதிற்கு முன்பே ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்தும் குழந்தைகளுக்கு தீவிரமான மனநல பிரச்சனைகள் ஏற்படும் என புதிய ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மனித மேம்பாடு மற்றும் திறன்கள் எனும் இதழ் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி 13 வயதிற்குட்பட்ட குழந்தைகள் ஸ்மார்ட் போன் பயன்படுத்துவதால் தற்கொலை எண்ணங்கள் தோன்றுவது, மோசமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவது மற்றும் யதார்த்தத்திலிருந்து விலகி நிற்பது போன்ற மனநல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை குறிப்பாக பெண் குழந்தைகளிடையே அதிகம் காணப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆகவே பெற்றோர் 16 வயது வரை குழந்தைகளை சமூக ஊடகங்களை பயன்படுத்த அனுமதிக்க வேண்டாம் என ஆய்வில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபரின் வெள்ளை மாளிகையில் முன்னாள் அதிபர் ஒபாமாவை FBI கைது செய்வது போன்ற AI வீடியோ வெளியாகியுள்ளது. இந்த வீடியோவை தற்போதைய அதிபர் ட்ரம்ப் தனது சமூக தளத்தில் வெளியிட்டுள்ளார் என்பது அதிர்ச்சி தருவதாக உள்ளது. வெள்ளை மாளிகையில் ட்ரம்பும் ஒபாமாவும் பேசிக் கொண்டிருப்பது போலவும், அப்போது காவல்துறையினர் ஒபாமாவை வடக்கி பிடித்து கையில் விலங்கிட்டு கைது செய்வது போலவும் AI காட்சிகள் உள்ளன. 2016ஆம் ஆண்டில் ட்ரம்ப் போட்டியிட்ட தேர்தலின் முடிவை மாற்றியமைக்க ஒபாமா சதி செய்தார் என உளவுத்துறை தலைவர் துளசி கபாட் குற்றஞ்சாட்டியிருந்தார். யாரும் சட்டத்திற்கு மேலானவர்கள் அல்ல என்ற வாசகம் அந்த வீடியோவில் உள்ளது. மேலும் அதிபர் மட்டும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல என ஒபாமா கூறுவது போன்ற காட்சியும் அதில் இடம்பெற்றிருக்கிறது. 2016 அமெரிக்க அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்ட போது ரஷ்யாவின் துணையை அவர் பெறுவதாக தகவல்கள் பரப்பப்பட்டன என்றும், இது ஒபாமா வேண்டுமென்றே இட்டுக்கட்டி பரப்பிய தகவல் என்றும் துளசி கூறியிருந்தார். நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் காற்றின் தரம் குறித்து மக்களவை உறுப்பினர்கள் எழுத்துப்பூர்வமாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இதற்கு பதிலளித்துள்ள மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கீர்த்தி வர்தன், மத்திய அரசு நாடு முழுவதும் 130 நகரங்களில் காற்றின் தரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் 2019ஆம் ஆண்டு பிரத்யேக திட்டத்தை தொடங்கியதாகவும், அதன்படி சென்னை, திருச்சி, மதுரை உட்பட நாடு முழுவதும் 130 நகரங்களில் காற்றின் தரம் மேம்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் வனப்பகுதிகளில் இருந்து 54.5 டன் நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. நெகிழியில்லா காடுகள் என்ற நோக்கத்துடன் வனத்துறையினர் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளனர். அரசு சாரா நிறுவனங்கள், மாணவர்கள், உள்ளூர் மக்கள் 12,000க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் அதிகபட்சமாக திருவண்ணாமலை மாவட்ட வனப்பகுதிகளில் இருந்து 7.3 டன் நெகிழி கழிவுகள் அகற்றப்பட்டுள்ளன. சென்னை மாவட்ட வனப்பகுதிகளில் இருந்து 2.5 டன் நெகிழி குப்பைகள் அகற்றப்பட்டன. கோவை, செங்கல்பட்டு, தருமபுரி மாவட்ட வனப்பகுதிகளில் இருந்தும் அதிக அளவில் நெகிழி குப்பைகள் அகற்றப்பட்டுள்ளன. பிரபல நடிகர் சோனு சூட் பாம்பை பிடித்த காட்சி இணையத்தில் வைரலாகி இருக்கிறது. மும்பையில் உள்ள சோனு சூட்டின் வீட்டிற்குள் பாம்பு ஒன்று புகுந்திருக்கிறது. இதையடுத்து பாம்பு பிடி வீரர்களுக்கு கால் செய்து அந்த பாம்பை பிடிக்காமல் தாமே துணிச்சலுடன் அந்த பாம்பை ஓடிச் சென்று பிடித்து அதை ஒரு கோணிப்பைக்குள் போட்டுள்ளார். இது குறித்த வீடியோவை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் பதிவிட்டிருக்கிறார். அதை பார்த்து சோனு சூட்டின் துணிச்சலை அனைவரும் பாராட்டி வருகிறார்கள். இதனிடையே உரிய பயிற்சி இல்லாமல் யாரும் இத்தகைய செயலில் ஈடுபட வேண்டாம் என சோனு சூட் கேட்டுக் கொண்டுள்ளார்.